Good morning, ma'am. We'll start the session. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Now focus on your third eye. Keep focusing on your third eye. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Keep focusing on your third eye. We'll start with the prayer. ॐ योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणम् सहस्रशिरशं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। Relax. Rub your palm, gently place it on your eyes. So, உங்களோட நல்ல comfortable position உட்காந்துக்கோங்க. We'll start with the box breathing. Take a deep breath in, breathe out and empty your lungs. One more time, take a deep breath in and breathe out. Now for box breathing, breathe in, hold, out, hold. In, hold, out, hold. In, hold, out, hold. In, hold, out, hold. In, hold, out, hold.
out, hold, in, hold, 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 out, hold. If you feel like, you may gently open your eyes. ரிலாக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா தாய்ச்சி மூமெண்ட் பார்க்க போறோம். ஸோ இது லாங் ஸ்டெப் அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஹெட்செட் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கேட்கல சரியா அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் கரெக்டா உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க கேட்கல அப்படின்னா. ஸோ ப்ளீஸ் கெட் அப். ஸோ நம்மளோட நார்மல் யோகா மூவ்மெண்ட்ல 2 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க வைடரா வச்சிருக்கிறீங்க. ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸ் இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த விபரீத இது சாரி வீரபத்ர ஆசனா போகணும், வாரியர் போஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க பெண்ட் பண்ணி ஏஞ்சிக்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப 2 ஃபீட்ல வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு நார்மலா வச்சிருக்கீங்க. வச்சுட்டு லிசன். ரைட் சைட் போகும்போது கை வந்து உங்களுக்கு லெஃப்ட் கை இப்படி மூவ்மெண்ட், கையும் மூவ்மெண்ட்லயே இருக்கும். லெஃப்ட் சைட்
அகெயின் ரைட் சைட், லெஃப்ட் சைட். இது வந்து ஜாயிண்ட் மொபிலிட்டிக்கு. ஸோ ரொம்ப ஸ்லோவா பண்ணுங்க. ஏன்னா தாய்ச்சி மூமெண்ட்டே அந்த ஸ்லோல தான் இருக்கும். நீங்க ஃபாஸ்டா பண்ணி நம்ம எதுவுமே பண்ண போறது இல்ல. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், யோகாவா இருந்தாலும் சரி நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 to 3 கவுண்ட்ஸ் நல்லா செஞ்சு பழகிக்கோங்க. நீங்க உங்க கை வந்து நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக், இந்த ஃபர்ஸ்ட் இந்த மூவ்மெண்ட் எடுத்து வந்துக்கோங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ் இந்த மூவ்மெண்ட் பண்ணுங்க. ஸ்லோவா பண்ணுங்க பாப்போம். இந்த காத்துல உங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணுவோம்ல, செல்ஃப் ஹீலிங் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன். ஸோ அந்த வைப்ரேஷன் நீங்க இப்ப ஃபீல் பண்ணுங்க. Inhale through your nose, exhale through your mouth. ஃபாஸ்டா நம்ம ஒரு 20-30 கவுண்ட் பண்ணிடலாம். ஆனா ஸ்லோவா பண்ணும்போது கரெக்டா அந்த பெயின் எங்க இருக்கு, எங்க மசில்ஸ் அந்த ஒர்க் அவுட் ஆகுதுன்றது நல்லா தெரியும். அப்படியே உங்க மைண்டையும் ஒரு ஃபோக்கஸ் எடுத்துட்டு வாங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே ஒரு ஃபோக்கஸ் எடுத்துட்டு வாங்க. கை வலிக்குதுன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு தென் டூ இட். ரிலாக்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த கை மூவ்மெண்டோட இந்த ஸ்டெப்பும் சேர்த்து நம்ம பண்ண போறோம். ஸ்லோவா பண்ணுங்க, கவுண்டிங்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு நீங்க எவ்வளவு ஸ்லோவா உங்களுக்கு பண்ண பண்ண எந்தெந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு பாடியில எங்கெங்க மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றது நல்லா ஃபீல் ஆகும். ஓகே, வில் டூ. கையும் சேர்ந்து தான் பண்ண போறோம். முடிஞ்ச வரைக்கும் முட்டி மேட்டுக்கு வரட்டும். ஸ்லோவா சேம் ஃபோக்கஸோட பண்ணுங்க. ஸ்கிரீனை பார்க்காதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஓகே கரெக்டா பண்றீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா ஸ்கிரீன் பார்க்காதீங்க. நான் அடுத்த ஸ்டெப்பும் சொல்லி கொடுத்துடுறேன். சப்போஸ் இந்த ஸ்டெப் பெயினா இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் இது வந்து ஈஸியா தான் இருக்கும். ஸோ இந்த கால் வந்து நம்ம லைட்டா முட்டிய பெண்ட் பண்ற மாதிரி வச்சுட்டு கை ரெண்டும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிடணும். ஆங்கிள் மட்டும் பாருங்க, அப் அண்ட் டவுன். இன்னும் நீங்க கொஞ்சம் இன்னும் வைடரா வச்சீங்கன்னா கரெக்டா பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கை பண்ணது பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்க்கு. அடுத்து நம்ம இந்த வாரியர் போஸ் மாதிரி உட்காந்து ஏஞ்சது வந்து பாத்தீங்கன்னா முட்டியோட ஜாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு. இது பாத்தீங்கன்னா ஹிப் மொபிலிட்டி. உங்களுக்கு கரெக்டா ஃபீல் ஆகும் பாருங்க. இந்த இடம் பின்னாடி பட்ல இருந்து ஃபீல் ஆகும் அண்ட் இந்த தைஸ் கிட்ட ஃபீல் ஆகும். இது ஒரு 10 கவுண்ட்ஸ். அந்த ஜாயிண்ட் மொபிலிட்டிக்கு அது ஒரு 10 கவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணுங்க. ஏன்னா அது ஒன்னே பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா முட்டி பெயினா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் தைஸ் வந்து பல்கா இருக்கு,
அது நிறைய ஃபேட் இருக்கு அப்படின்னும் போது நீங்க ஏஞ்சி உட்காந்து மேல ஏஞ்சிக்கும் போது உங்களுக்கு ஹெவியா லோட் ஆகும். அதை நீங்க பொறுமையா பண்ண பண்ண நல்லா ஃபீல் ஆகும். கொஞ்சம் பொறுமையா பார்த்து பண்ணுங்க. தைஸ்ல மசில்ஸ் புடிச்சுக்கிட்டாலும் அது சுளுக்கு இதுவானாலும் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்து உட்காந்து பொறுமையா ஏஞ்சிக்கோங்க. அதனால பொறுமையா பண்ணணும், ஃபாஸ்டா பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் எடுத்துட்டு வாங்க. ரெண்டே ரெண்டு மூவ்மெண்ட் தான், பட் எவ்வளவு உங்களுக்கு அந்த லோட் இதுவா இருக்குல்ல. ஸோ ரெண்டே ரெண்டு மூவ்மெண்ட் நம்ம பண்றதுக்கு நல்லா மூச்சு வாங்குது. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வேர்க்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஸோ நான் ரெண்டு மூவ்மெண்ட்மே 10-10 கவுண்ட்ஸா மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு கீப் யோர் ஃபோக்கஸ் ஸ்ட்ரெயிட். ஸ்க்ரீனை பார்க்காம ஸ்ட்ரெயிட்டா பண்ணுங்க. ஆங்கிள் மட்டும்தான் ஓபன் ஆகுது அண்ட் அகெயின் க்ளோஸ் ஆகுது. அப்ப முட்டி உங்களுக்கு சைட்ல போகும். தாய்ச்சி மூமெண்ட் இது. நீங்க வேணும்னா நீங்க கைக்கும் இந்த ஆக்ஷன்ஸ் கொடுக்கலாம். உள்ள வந்து உங்களோட அந்த செல்ஃப் ஹீலிங் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்கும்ல, சேம் வைப்ரேஷன் உள்ள நீங்க ஒரு ஒரு பால் வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து யூ கேன் டூ இட். ஸோ லாஸ்ட் ஒரு செட் இந்த நம்ம வாரியர் போஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு நீங்க காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரைட் சைட் உட்காரும் போது உங்களோட ரைட் ஹேண்ட் பேக்லயும் லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட்லயும் வரும். அப்படியே அப் லெஃப்ட் சைடு வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட்ல, ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்ல, லெஃப்ட் ஹேண்ட் பேக்ல.
நீங்க ஃபுல்லா கூட பிளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல முட்டி. பிளேஸ் பண்ணீங்கன்னா நல்லது. பட் ஃபுல்லா வரல, வலிக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஹாஃபா இப்படி வந்துட்டு அண்ட் அகைன் சேஞ்ச் இட். Inhale through your nose, exhale through your mouth. ஓகே, நெக்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ். இப்போ நீங்க ரைட் சைட்ல இப்படி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கை மேல போகணும், லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் பின்னாடி வரணும். உங்க ரைட் பாதம் மட்டும் நல்லா ஃபர்மா உங்க மேட்ல இருக்கும். கை வந்து மேல, லெஃப்ட் லெக் வந்து பேக்ல. ஸோ தட் உங்களுக்கு இந்த சைட் ஃபுல்லாவே உங்களுக்கு டோன் ஆகும், ஸ்பைனல் கார்டுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ரைட் சைட் 10 பண்றீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு 10. ஓகே, வில் ஸ்டார்ட். ப்ராப்பரா ஃபோக்கஸ் கொடுத்து பண்ணுங்க. ஸோ அடுத்து செகண்ட் பேட் ஆசனா. நல்லா 2 ஃபீட் சேம் லைக் வாரியர் போஸ் மாதிரி நீங்க நிக்கிறீங்க. உங்க கைக்கு அப்பர் பாடி மொபிலிட்டி மட்டும்தான், ஷோல்டர் மொபிலிட்டி. பேக் சைட் ஸ்விம் பண்ற மாதிரி. ஸோ ரைட் சைடு முடிச்சிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த 4 ஆசனாஸ் 4 தானே பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு 5 கவுண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்றோம். 5 கவுண்ட்ஸ். இப்போ ரைட் சைட் 5 அப்படின்னா லெஃப்ட் சைட் 5. ஓகே, வில் ஸ்டார்ட். knee mobility, முட்டி mobility, warrior. நீங்க இந்த ஃபுல் டர்ன் பண்ணும்போது அப்படியே உங்க ரூம் ஃபுல்லா ஒரு வியூ போயிட்டு வாங்க. அப்படியே கண்ணு உங்க ரூம் ஃபுல்லா அப்படியே ஒரு வியூவா பார்க்கட்டும். பாடியில நீங்க இதை பண்றோம்னு மறந்துட்டு சும்மா ஒரு வியூ மாதிரி போயிட்டு போயிட்டு வாங்க.
இந்த சைக்கிள் ஓட்டும் போது உங்களோட ஃபோக்கஸ் வந்து லாங்கா இருக்கணும். நீங்க சைக்கிள் கிட்டயே வந்து அந்த டயர் கிட்டயே வச்சிருந்தீங்கன்னா விழுந்துருவீங்க. ஸோ சேம் உங்களோட ஃபோக்கஸ் வந்து இங்கேயே இதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. உங்க ஃபோக்கஸ் வந்து லாங்கா போயிட்டு வியூ போயிட்டு வந்துச்சுன்னா தான் ஃபோக்கஸ் இருக்கும். நான் பேசுறது ஒழுங்கா கேட்கலன்னா ப்ளீஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபுல்லா உட்காந்து ஏஞ்சிக்க முடியல அப்படின்னா முட்டி ஃபுல்லா கீழே பிளேஸ் பண்ணாதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஹாஃப் ஸ்குவாட் காடஸ் போஸ் சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா உள்ள நீங்க அந்த வைப்ரேஷன் வச்சு ஃபீல் பண்ணிட்டு யூ கேன் டூ இட். இல்ல அப்படின்னா இந்த கை நம்மளோட சேம் இந்த வேவ் மூமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஆங்கிள் தூக்கணும். ஓகே, ஏன்னா அப்பர் பாடியும் பண்றோம் லோவர் பாடியும் பண்றோம்னும் போது விட்டுடாதீங்க, இதை விட்டுறாதீங்க. ஆங்கிள் நல்லா தூக்கணும். இந்த சைனீஸ் படம் ஜாப்பனீஸ் படம்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த பவர் எடுக்கிறதுக்கு இப்படிலாம் ஒரு மூமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. சேம் திங் ஃபீல் பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது உங்களை சுத்தி ஒரு ஆரா, நம்ம சுத்தி எப்பவுமே ஆரா இருந்துட்டு தானே இருக்க போகுது. ஸோ அந்த ஆரா வந்து நீங்க அப்படியே கிளென்ஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. லாஸ்ட் 5 கவுண்ட்ஸ். ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 2 செட் என்னது? இப்போ ரைட் சைடு ஃபர்மா உங்க கால் வந்து கீழே மேட்ல இருக்க போது, கை ரெண்டும் மேல, லெஃப்ட் லெக் பேக்ல. உங்களுக்கு எவ்வளவு நீங்க ஸ்ட்ரெயிட்டா வருதோ அவ்வளவு பண்ணுங்க. நீங்க லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட அப்பர் போர்ஷன் அப்பர் பாடியும் உங்களுக்கு லிஃப்ட் ஆகும், பிரெஸ்ட் வந்து சாக் ஆகுறதும் உங்களுக்கு கம்மியாகும். அண்ட் ஆல்சோ அண்டர் ஆர்ம்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மசில்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் கியூர் ஆகும். ஸோ ப்ராப்பரா பண்ணுங்க. ஆக்சுவலா இது வந்து ஸ்பைனல் கார்டோட டென்ஷன் ரிலீஸ் பண்றதுக்கான தாய்ச்சி மூமெண்ட். ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை பார்க்குறவங்க, 2 பேருக்குமே வந்து ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு டென்ஷன், ஒரு டைட்னஸ், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கு இது நல்ல மூமெண்ட். அண்ட் ஆல்சோ நீங்க கையும் மேல வரணும், நமக்கு அந்த அப்பர் பாடியும் நல்லா வந்து உங்களுக்கு டோன் ஆகுது. வயிறு பாருங்க நல்லா உங்களுக்கு அப்டாமன்ல இருந்து வயிறு இழுக்குது. ப்ராப்பரா நல்லா பண்ணுங்க, அப்பதான் அந்த அப்டாமன்ல இருந்து வயிறு உங்களுக்கு நல்லா புல் ஆகுறது ஃபீல் ஆகும்.
5 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மூமெண்ட் இந்த பேக் ஸ்விம்மிங் பண்ணுங்க. மாத்தி மாத்தி பண்ணுங்க. ஒரே இதை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எங்கன்னா ரொம்ப பெயினா இருந்தாலும் கொஞ்சம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்றோம், கொஞ்சம் கம்ஃபர்டபிள் இல்லாம இருக்கும். ஸோ மாத்தி மாத்தி 2 ஆசனாவா சேர்த்து பண்ணுங்க. ரிலாக்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நாலே 4 மூமெண்ட், ஆனா ஒர்க் அவுட் என்னமோ ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு. மூச்சு வாங்குது, வேர்த்து கொட்டுது. சின்முத்ரா வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த சின்முத்ரா வைக்கும் போது கரெக்டா இந்த இந்த முனையில அந்த டெப்ல உங்க நாடி துடிப்பு தெரியணும். ஸோ நல்லா லூஸா வைங்க, டைட்டா பிடிச்சிங்கன்னா தெரியாது. லூஸா வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஓம் சாண்டிங் ப்ளே பண்றேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக. தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா கொஞ்சம் மூச்சு வாங்கும்ல, ஸோ அதெல்லாம் செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி குடிங்க. தொண்டை வந்து ட்ரை ஆன மாதிரி ஃபீல் இருக்கு எனக்கு, பட் அந்த மூச்சு வாங்குறது இன்னும் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகட்டும்னு வெயிட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க. Close your eyes. Focus on your third eye.
Relax. So அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes சவாசனம். So please lie down. நீங்க இப்ப படுத்துட்டு இப்ப இந்த மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ப்ராப்பரா படுத்துட்டு உங்க பாடியை நீங்க நார்மலா நீங்க அனலைஸ் பண்றீங்க. உங்க பாடி கான்சியஸ், உங்க பாடியில ஒரு அவேர்னஸ் வைக்கிறீங்க. கான்சியஸா உங்க பாடிய படுத்துட்டு கண்ணை மூடி பாக்குறீங்க. எங்கெங்க உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சஸ், எங்கெங்க உங்களுக்கு அந்த முதுகுல, ஸ்பைன்ல, காலு, பட்டு, ஷோல்டர்ஸ் அங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆயிருக்கும்ல அந்த ஆசனாசன் தாய்ச்சி பண்ணும்போது. அதெல்லாம் இப்ப நீங்க ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. கண்ணை மூடிட்டு உங்க பாடியில எங்கெங்க பிளட் சர்க்குலேஷன்ஸ் நம்ம போகிறது கொண்டு நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதனால ப்ராப்பர் பாடி கான்சியஸ் வைங்க. ஓம் சாண்டிங் கண்டினியூஸா பிளே ஆயிட்டு இருக்கும். அப்படியே யோகா நித்ரா போயிடலாம். படுத்துருங்க. நார்மல் இன்ஹேல், ரிலாக்ஸ் எக்ஸேல். Relax, relax. Your brain is relaxing. Your brain is relaxing, relaxing, relaxing. Your hair is relaxing. Your forehead is relaxing. Your eyebrows are relaxing, relaxing, relaxing. Your eyes are relaxing. Your ears are relaxing. Your nose is relaxing, relaxing, relaxing. Your lips is relaxing. Your chin is relaxing. Your cheek muscles are relaxing, relaxing, relaxing. Your neck is relaxing. Your throat is relaxing. Your neck muscles are relaxing, relaxing, relaxing. Your shoulders are relaxing. Your arms are relaxing. Your elbows are relaxing, relaxing, relaxing.
Your hands are relaxing. Your wrist is relaxing. Your fingers are relaxing. Your fingernails are relaxing, relaxing, relaxing. Your chest is relaxing. Your heart is relaxing. Your heart is completely relaxing, relaxing, relaxing. Your lungs is relaxing. Your stomach is relaxing. All your inner organs are relaxing, relaxing, relaxing. Your abdomen is relaxing. Your kidney is relaxing. All your inner organs are relaxing, relaxing, relaxing. Your thighs is relaxing. Your Mooladhara is relaxing. Your knee is relaxing, relaxing, relaxing. Your leg is relaxing. Your ankle is relaxing. Your toes are relaxing, relaxing, relaxing. Your two fingers are relaxing. Your toe nails are relaxing, relaxing, relaxing. Your spinal cord is relaxing. Your spinal cord is completely relaxing, relaxing, relaxing. Your full body is relaxing, relaxing, relaxing. Your total body is relaxing, relaxing, relaxing. Your total body is relaxing, relaxing, relaxing. Now focus on your third eye. சவாஸ்னாலே இருங்க. நல்லா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க. உங்களோட பாடி கான்ஷியஸ் வைங்க. உங்களை நீங்களே பாக்குறீங்க. We start with the soul prayer. Oh my dear soul, I'm so sorry. Please forgive me and give all my blessings. Oh my dear soul, I'm so sorry. Please forgive me and give all my blessings. Oh my dear soul, I'm so sorry. Please forgive me and give all my blessings. Thank you so much. Thank you so much. Thank you so much. Stay in Savasana for a few minutes. So once you've done okay அப்படின்னு feel ஆச்சுன்னா, you can do your self feeling and then you can leave the session. Have a nice day. We'll meet you tomorrow.